அடுத்து நம்ம பார்க்க போகிறது grid ஐட்டம்ஸை எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம grid ஐட்டம்ஸை அலைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரிட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான அலைன்மெண்ட்ஸ் வந்து கிடையாது. ஆக்சுவலாக சிஎஸ்எஸ்ல இருக்கிற பாக்ஸ் அலைன்மெண்ட் மாடியூலில் இது அவைலபிளாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து இது வந்து அப்ளை ஆகும். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒரு பாக்ஸ் தான் அப்படிங்கும்போது அந்த பாக்ஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த பாக்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் அலைன் பண்ணுறதுக்காக எப்படியெல்லாம் அலைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சிஎஸ்எஸில் சம் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ப்ரௌசர்ஸ் வந்து கண்டென்ட்டை வந்து ரெண்டர் பண்ணுது. அந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தராக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டருக்கு நான் வந்து என்ன பேர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அலைன் கிரிட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டார்டர் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டார்டர் ஃபைலில் நான் வந்து ஒரு ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்க HTML வந்து பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு கண்டெய்னரில் 3 ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த கண்டெய்னரை கிரிட்டாக வந்து மாற்றிருக்கேன், கேப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய டெவலப்பர் எடிஷனை வந்து பேக் போயிட்டு புதுசாக க்ரியேட் பண்ண அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் வந்து க்ரீன் கலர் பாக்ஸாக டிஸ்பிளே ஆகுது. அதுக்குள்ளே இருக்கிற கிரிட் ஐட்டம்ஸ் வந்து ரோவாக வந்து டிஸ்பிளே வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கிரிட்டில் இந்த டிவ்ஸ் தான் கிரிட் ஐட்டம்ஸ் தான் வந்து ஐட்டம்ஸ். ஸோ அந்த கிரிட் ஐட்டம்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அலைன் பண்ணி பார்க்க போகிறோம். இது முடிக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கிரிட்டில் இருக்கிற கிரிட் ஐட்டம்ஸ் வந்து ஃபுல் வித்தை வந்து எடுத்துக்குது. ஏன்னா வந்து அந்த கிரிட் ஐட்டம்ஸ் வந்து ஒரு டிவ்வாக இருக்கிறதுனால ஃபுல் வித்தை வந்து எடுத்துக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது வந்து நிஜம் இல்லை அப்படிங்கிறத இப்போ முதல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஸ்பேன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸ்பேன் அப்படின்னு மாற்றினாலும் கிரிட் ஐட்டம்ஸ் என்ன பண்ணுது, கிரிட்டினுடைய ஃபுல் வித்தை வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம். ஸோ பை டிஃபால்ட் கிரிட் கண்டெய்னரில் இருக்கிற கிரிட் ஐட்டம்ஸ் அது டிவ்வாக இருக்கலாம், ஸ்பேனாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். கிரிட் கண்டெய்னரில் இருக்கிற கிரிட் ஐட்டம் அது இருக்கிற ரோ அல்லது காலம்னுடைய ஸ்பேஸை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. அலைன்மெண்ட்ஸை பொறுத்த முடிக்கும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ரைட், இதை இன்னும் ஃபர்தராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நான் என்ன பண்ணுறேன், இந்த கிரிட் கண்டெய்னருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடு வித் அண்டு ஹைட்டை வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும். ரைட், ஸோ 800 வித்துன்னு கொடுத்தோடனே இதில் இருக்கிற கிரிட் ஐட்டம்ஸ் வந்து அதனுடைய ஃபுல் வித்தான 800 பிக்சல்ஸை எடுத்துக்கிச்சு. சப்போஸ் இந்த கிரிட் ஐட்டம்ஸை வந்து நான் காலம் வைஸாக டிஸ்பிளே பண்ண சொன்னேன் அப்படின்னா கிரிட் ஆட்டோ ஃப்ளோ காலம் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ என்ன பண்ணுது, இதில் இருக்கிற கிரிட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து காலமையும் ஃபுல்லாக வந்து எடுத்துக்குது. காலம்னுடைய ஹைட்டான 500 பிக்சல்ஸை ஃபுல்லாக எடுத்துக்குது. பை டிஃபால்ட் நம்ம ஹைட்டு கொடுக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா இந்த ஒன்று அதுக்கான பேடிங் இதுக்குன்னுடைய ஹைட்டை வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அப்படி கிடையாது. அது என்ன எடுத்துக்குது அப்படின்னா அதனுடைய கிரிட் கண்டெய்னர்னுடைய ஹைட்டை வந்து எடுத்துக்கும். ஆக்சுவலாக இங்கே கிரிட் கண்டெய்னர்னுடைய ஹைட்டை நம்ம மென்ஷன் பண்ணாததுனால கிரிட் கண்டெய்னரில் எவ்வளோ கான்டென்ட் இருக்கோ அந்த ஹைட்டு தான் கிரிட் கண்டெய்னர்னுடைய ஹைட் அப்படின்றதுனால அது அந்த மாதிரி எடுத்துக்கிச்சு. ஆனால் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம கிரிட் கண்டெய்னருடைய ஹைட்டை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற கிரிட் ஐட்டம்ஸும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுல் வித்துக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம். அதாவது ஒரு கிரிட் கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா அந்த கிரிட் கண்டெய்னரில் இருக்கிற கிரிட் ஐட்டம்ஸ் அந்த ஃபுல் ட்ராக்கை ஆக்குப்பை பண்ணிக்கும். அதாவது அந்த பர்டிகுலர் ஐட்டம் ஸ்ட்ரெச் ஆகி ஃபுல் ஹைட் அண்டு வித்தை வந்து எடுத்துக்கும். இப்போ
இந்த கிரிட் கண்டெய்னரில் 3 ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்னா இருக்குது 1 2 3 அப்படின்னு 3 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த 3 ஐட்டம்ஸும் என்ன ஆகுது, ஸ்ட்ரெச் ஆகி அந்த ஃபுல் ட்ராக்கை வந்து ஆக்குபை பண்ணிக்குது. அதை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது வந்து ரோ வைஸாக அலைன் பண்ணலாம், அல்லது காலம் வைஸாக அலைன் பண்ணலாம், அல்லது எக்ஸ் ஆக்சிஸாக அலைன் பண்ணலாம், அல்லது ஒய் ஆக்சிஸாக வந்து அலைன் பண்ணலாம். இதுக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ், இன்னொன்று வந்து அலைன் ஐட்டம்ஸ். நான் முதல்லையே சொன்ன மாதிரி இது கிரிட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. சிஎஸ்எஸ்ல இருக்கிற பாக்ஸ் அலைன்மெண்ட் மாடியூலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து கிரிட்டுக்கும் அப்ளை ஆகும், நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கும் வந்து இது வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, ஸ்டார்ட்டு சென்டர் இதெல்லாமே இருக்கிறது. செல்ஃப் ஸ்டார்ட் அப்படிலாம் இல்லாமல் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லியும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃப்ளெக்ஸுக்கு பாக்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, கிரிட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. இது பாக்ஸ் அலைன்மெண்ட் மாடியூலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். இது ரெண்டுக்குமே அப்ளை ஆகும், கிரிட்டுக்கும் அப்ளை ஆகும், ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கும் வந்து அப்ளை ஆகும். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோம், ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ், தென் அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு புரியல, எந்த ஐட்டம்ஸ் எதுக்கு வந்து அப்ளை ஆகுதுன்னு நமக்கு தெரியல. ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ணும், அதாவது இந்த ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த நான் பர்டிகுலர் அலைன்மெண்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வித் எடுத்துகிட்டு இருந்தது வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருந்தது ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துருச்சு எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ். எண்ட் அப்படின்னு கொடுத்தா இந்த ட்ராக்கினுடைய எண்ட் பொசிஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ ட்ராக்கினுடைய எண்ட் பொசிஷனுக்கு வந்து வந்துருச்சு. சென்டர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இது இல்லாமல் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து அந்த சிஎஸ்எஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்ததுனால ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு எல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஆனால் நாம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா பாக்ஸ் மாடியூலினுடைய ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்து ரெண்டுக்குமே அப்ளை பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. வெறும் வந்து ஸ்டார்ட் எண்டு சென்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் போதும். அடிஷ்னலாக என்ன இருக்குது, ஸ்ட்ரெச். நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகும், நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஜஸ்டிஃபை அப்படிங்கும்போது அந்த ஜஸ்டிஃபைல என்ன வருது, ஒய் வந்து வருது. ஒய் வந்தது அப்படின்னா அது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஈஸி. அலைன் ஐட்டம்ஸ் என்ன பண்ணுது, ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ஒய்ன்னு இருந்தது அப்படின்னா அது வந்து ஒய் ஆக்சிஸை மென்ஷன் பண்ணல, அதனுடைய ஆப்போசிட்டான எக்ஸ் ஆக்சிஸை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அலைன்மெண்ட் ஐட்டம்ஸை வந்து பொறுத்த முடிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒய் ஆக்சிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு ஒய் ஆக்சிஸில். எண்ட் அப்படிங்கும்போது ஒய் ஆக்சிஸில் எண்ட் பொசிஷனுக்கு வந்து வந்துருச்சு. சென்டர்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இங்கேயும் நம்ம சென்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், வெர்டிக்கலாகவும் சென்டர் ஆகிடும், ஹரிசாண்டலாகவும் வந்து சென்டர் ஆகிடும். இங்கே வரணும்னா ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். இங்கே வரணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் எண்டுக்கு வரணும். ஸோ ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் வந்து எண்டுன்னும் அலைன் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்படின்னும் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து வரணும் அப்படின்னா சரி ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் வந்து ஸ்டார்ட்னு கொடுக்கணும். ஏன்னா வந்து அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வரணும். அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பொசிஷனுக்கு வந்து இருக்கணும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்டார்ட் பொசிஷன்,
அலைன் ஐட்டம்ஸ் வந்து எண்ட் பொசிஷன். இதை பொறுத்த முடிக்கும் அலைன்மெண்ட்டும் வந்து அலைன் ஐட்டம்ஸும் வந்து எண்டு, ஜஸ்டிஃபையும் வந்து எண்டு. ஏன்னா ஜஸ்டிஃபையை வந்து பொறுத்த முடிக்கும் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் எண்ட் பொசிஷனுக்கு வரணும். அலைன்மெண்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா டாப்பு, சென்டர், எண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பேக்ரவுண்டு இமேஜை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ, லெஃப்ட்டு டாப் அப்படின்னு கொடுக்குறோம், சென்டர்னு கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து 9 பொசிஷன்ஸில் வந்து எப்படி ஒரு பேக்ரவுண்டு இமேஜை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அது மாதிரி பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். அல்லது பேக்ரவுண்டு அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் நம்ம பொசிஷன் பண்ணலாம். சேம் அப்ளைஸ் டு இந்த கிரிட் ஐட்டம்ஸ். ஸோ கிரிட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிரிட் ஐட்டம்ஸை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் நம்ம நினச்ச மாதிரி வந்து அலைன் பண்ணிக்கலாம்.